தாவேக்காவின் 3ஆம் ஆண்டு விழாவில் நடிகர் விஜயின் பேச்சு மற்றும் செயலுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் எதிர்வினையாற்றியுள்ளனர். ஏதோ கொஞ்ச நேரம் நடிச்சு பாக்குறாரு, டான்ஸ் ஆடி பாக்குறாரு. இந்த டான்ஸ் எல்லாம் பழைய டான்ஸ். இந்த டப்பா கூத்துல நம்ம ஊர்ல ஆடுவாங்க. திரு விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா அந்த வேலையை பார்க்கட்டும். புரட்சி தலைவர் படத்தை போட்டுக்கிறாரு. எனக்கு ரோல் மாடல்கள் புரட்சி தலைவர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவின் ஆட்சியில அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறார். பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் KS செங்கோட்டையன் மே மாதம் வரைக்கும் அமைச்சராக இருந்துட்டு தான் அவரு அந்த கட்சியில இருந்தவர். ஆட்சியில அவரை நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு ஊழல் கட்சி அதிமுக என்பது சொல்வது தவறு. விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிரி அல்ல. எங்களது ஒரே எதிரி திமுக தான். விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினியே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அதனால இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது. தந்தையின் உடல்நிலை காரணமாக தேர்தல் பரப்புரை பொறுப்பில் இருந்து விலகுவதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் விருகம்பாக்கம், மதுரை தெற்கு, ஸ்ரீவைகுண்டம், சிங்காநல்லூர், பத்மநாபபுரம், காரைக்குடி ஆகிய 6 தொகுதிகளுக்கு தேர்தல் பரப்புரை பொறுப்பாளராக அண்ணாமலையை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நியமித்திருந்தார். இந்நிலையில் தந்தையின் உடல்நிலை காரணமாக இந்த பொறுப்பில் இருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்துள்ளார். நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் என் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசியவர் சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறீர்கள் என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். அண்ணா, அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்கு. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேன். கடந்த மக்களவைத் தேர்தலில் கோவையிலும், சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சியிலும் அண்ணாமலை போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் CBSE பள்ளிகளில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 17ஆம் தேதி முதல் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. இதேபோன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதற்கட்ட பொதுத் தேர்வு வரும் 17ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி நிறைவடையும் என அட்டவணை வெளியிடப்பட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பரீட்சா சங்கம் என்ற வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வலைதளத்தில் CBSE பள்ளிகள் தங்களின் உள்ளீட்டு அடையாளங்களை பதிவிட்டு மாணவர்களின் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. CBSE பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களால் தனிப்பட்ட முறையில் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்ய முடியாது என்றும், பள்ளிகள் வாயிலாக மட்டுமே ஹால் டிக்கெட்டுகளை பெற முடியும் என்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஹால் டிக்கெட்டில் பெயர், புகைப்படம், பதிவெண், தேர்வு தேதிகள், தேர்வு மையங்கள் உள்ளிட்ட விவரங்கள் சரியாக உள்ளனவா என்பதை ஆசிரியர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாஜக அரசின் ஆணவத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் அண்ணாவின் தமிழ்நாட்டில் கெட் அவுட் தான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 57வது நினைவு நாளையொட்டி சென்னை வாலாஜா சாலையிலிருந்து அண்ணா சதுக்கம் வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் அதிமுக மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் சாலையில்
கிடந்த 45 சவர நகையை உரிமையாளரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவை நேரில் அழைத்து பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த் தங்கச்சங்கிலியை பரிசளித்தார். கடந்த மாதம் 11ஆம் தேதி சென்னை தியாகராய நகர் வண்டிக்காரன் சாலையில் பத்மா என்ற தூய்மை பணியாளர் சாலையில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். அப்போது சாலையோரம் இருந்த பையில் நகைகள் இருப்பதை பத்மா பார்த்துள்ளார். உடனடியாக பாண்டி பஜார் காவல் நிலையத்தை பத்மா அணுகிய நிலையில் உரிமையாளரிடம் 45 சவர நகைகள் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டன. நேர்மையின் அடையாளமாக திகழும் பத்மாவை நடிகர் ரஜினிகாந்த் தனது இல்லத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். மேலும் தங்கச்சங்கிலி ஒன்றையும் ரஜினிகாந்த் அணிவித்து தனது பாராட்டை வெளிப்படுத்தினார். சார் கூப்பிட்டு தான், ரஜினி சார் கூப்பிட்டு தான் எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. அவரே எங்களை வாழ்த்தி நல்லது பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி பண்ணணும், பரவாயில்லன்னு எங்கள் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு அணைச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்கள் குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்தார். செயின் போட்டிருக்காரு, எங்கள் தங்க செயின் போட்டிருக்காரு. தூய்மை பணியாளர் பத்மாவிற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகளும் பரிசுகளும் குவிந்து வரும் நிலையில் அவரின் புகைப்படத்துடன் சில நாட்களுக்கு முன்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது.